திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு ரோகரா. முருகா சரணம். திருச்சிற்றம்பலம். பராபவ வருட குரு பெயர்ச்சி பலன்கள். இதுவரையிலும் நம்ம மேஷத்திலிருந்து விருச்சிக ராசி வரையிலும் பலன்கள் பார்த்துட்டோம். இன்னைக்கு தனுசு முதல் மீனம் வரையும் இருக்கக்கூடிய பலன்களை சிந்தனை செய்ய இருக்கிறோம். திருச்சிற்றம்பலம். தனுசு ராசி. தனுசு ராசிக்கு ராசிநாதன் 8ஆம் இடத்துல போய் மறைகிறார். பொதுவாக ராசிநாதன் 8ஆம் இடத்துல மறைவது அவ்வளவு சுபிட்சமான பலன்களை தராது அப்படின்னு சொன்னாலும், அவர் உச்சம் அடையக்கூடிய ஒரு தன்மை பெறுகிறார். அவர் 12ஆம் இடம், 2ஆம் இடம், 4ஆம் இடம், இந்த 3 இடங்களையும் பார்க்கிறார். ராசிநாதன் உச்சம் பெறுவது ஒரு விதத்துல நன்மையை கொடுக்கும். குரு பார்க்க கோடி குற்றங்களும் நிவர்த்தி என்பது போல, குரு பகவான் பார்க்கக்கூடிய 12, 2, 4 இந்த 3 இடங்களும் நல்ல ஒரு சுபத்தன்மையை பெறுகிறது. அப்ப பாத்தீங்கன்னா 12ஆம் இடம் சுப செலவுகள், சுப விரயங்கள் நடக்கும். வீட்டுல திருமணங்கள், புதிதாக வீடு கட்டி குடி போறது, நகை சேர்க்கறது, இப்படி நிறைய விஷயங்கள் நல்லது நடக்கும். 2ஆம் இடத்தை குரு பகவானினுடைய உச்சம் பெற்ற பார்வை 2ஆம் இடத்தை அவர் பார்க்கறதுனால பாத்தீங்கன்னா குடும்பத்துல இது நாள் வரையில் இருந்து வந்த நோய் நொடி பிரச்சனைகள் ஆகட்டும், கடன் பிரச்சனை ஆகட்டும், மனக்குழப்பங்கள், மன கஷ்டங்கள் இதெல்லாம் நிவர்த்தி ஆகும். பணப்புழக்கமானது அதிக அளவுல இருக்கும். பொன் பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை இதெல்லாம் கிடைக்கும். வெளிநாடு யோகமானது கிடைக்கும். வீடு வண்டி மனை வாகன யோகங்கள் இதெல்லாம் 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால ஏற்படும். தாயாருக்கு இவ்வளவு நாட்கள் உடல்நிலையில ஏதாவது பிரச்சனைகள் இருந்ததுன்னு சொல்லிட்டு இருந்தாக்கா அந்த தாயாரினுடைய உடல்நிலையானது சீராகும். தாய் வழி உறவுகளால ஆதாய அனுகூலங்கள் உண்டு. ஒரு சிலருக்கு கலத்திர வழியில, அதாவது மாமனார் வழியில ஒரு சில உதவிகள் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. இருந்தாலும் ராசிநாதன் 8ஆம் இடத்துல மறைஞ்சிருக்காரு. அதை இந்த இடத்துல நம்ம எடுத்துக்கணும். எந்த ஒரு புதிய முயற்சிகளும் உடனே எடுத்துட வேண்டாம். கொஞ்சம் ஆற போட்டு எடுக்கிறது நல்லது. எப்படியா இருந்தாலும் அந்த ஒரு முயற்சியை பத்தி நல்ல தீர விசாரிச்சு, ஒரு தடவைக்கு பல தடவை யோசிச்சு, நண்பர்களிடத்திலும் உறவினர்களிடத்திலும் இந்த துறைகள்ல இருக்கிறவங்க கிட்டையும் அதை பத்தி நல்லா கேட்டுட்டு அதுக்கப்புறம் எந்த விதமான புதிய முயற்சிகளையும் எடுப்பது நல்லது. எடுத்தோம் சொல்லிட்டு புதிய முயற்சிகள் எதுவும் எடுக்க வேண்டாம். தனுசு ராசியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு இது ஒரு பொன்னான காலகட்டமாக இருக்கும். பணப்புழக்கம் அதிக அளவுல இருக்கும். நகை வாங்கக்கூடிய வாய்ப்பு அமையும். வீடு மனை வண்டி வாகன யோகங்கள் இதெல்லாம் பாத்தீங்கன்னா கிடைக்கும். அரசியல்ல இருக்கிறவர்களுக்கு இது ஒரு சுமாரான காலகட்டம். ஏன்னா ராசிநாதன் 8ஆம் இடத்துல போய் மறைஞ்சிருக்காரு. அதனால எல்லாத்திலையும் பொறுமையை கையாள்வது ரொம்ப சால சிறந்தது. எந்த விதத்திலையும் அவசரப்பட்டு முடிவுகள் எடுக்க வேண்டாம். மிக முக்கியமாக பேச்சுல அதிகமான கவனமாக இருக்கணும். அரசியல் துறையில இருக்கிறவர்களுக்கு, மாணவர்களுக்கு இது ஒரு நல்ல காலகட்டமாக அமைகிறது. படிப்பானது நல்ல ஒரு முறையில கல்வியானது கிடைக்கும். கல்விக்காக உதவி எதிர்பார்த்திருக்கிறவர்களுக்கு கல்விக்கான உதவி கிடைக்கும். படிப்புக்காக வெளியூர் இல்லைன்னா வெளிநாடு போகணும் அப்படின்னு நினைக்கிறவர்களுக்கு இது ஒரு நல்ல காலகட்டமாக இருக்கு. கலைத்துறையினருக்கு இது ஒரு அற்புதமான காலகட்டம். எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றிகரமாக அமையும். புதிய முயற்சிகள் நிறைய எடுப்பாங்க. பரிகாரம். ராசிநாதன் 8ஆம் இடத்துல மறையக்கூடிய காரணத்தினால குலதெய்வ வழிபாடு அவசியம் பண்ணணும். ஜென்ம நட்சத்திர தினத்தன்று திருச்செந்தூர் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலுக்கு சென்று வழிபாடு பண்ணணும். மகரம். மகர ராசிக்கு 7ஆம் இடத்துல குரு பகவான் உச்சம் பெறார். அவர் 3ஆம் ஆதியாகவும் விரையாதிபதியாகவும் இருந்து அவர் உச்சம் பெறுவது ரொம்ப பெரிய அளவுக்கு கெடுபலன்களை தராது. ஒரு விதத்துல நல்பலன்களை தான் தரும். 11 ஜென்மம் 3 ஆகிய இந்த 3 ஸ்தானங்களை அவர் பார்க்கிறார். சகோதர சகோதரி வழிகளில் ஆதாய அனுகூலங்கள் உண்டு. அரசாங்க சம்பந்தப்பட்ட உதவிகள் கிடைக்கும். சிலருக்கு அரசு பதவிகள், அது ஜனனகால தசாபுத்தியை பொறுத்து அரசு பதவிகள் தேடி வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. நீண்ட நாட்களாக இருந்து வந்த நோய் நொடி பிரச்சனை, கடன் பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, மனக்கவலைகள் இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னாக்கா நிவர்த்தி ஆகும். புதிதாக பாத்தீங்கன்னா முயற்சி நிறைய எடுப்பாங்க. புதியதாக தொழில் தொடங்குவதற்கு இது ஒரு நல்ல காலகட்டமாக அமைகிறது. சகோதர சகோதரி வழிகளிலையும் ஆதாய அனுகூலங்கள் கிடைக்கும். பெண்களுக்கு இது ஒரு அற்புதமான காலகட்டம். மகர ராசியில இருக்கக்கூடிய பெண்கள் நீண்ட நாட்களாக கொஞ்சம் அவங்களுக்கு இந்த உடல் உபாதைகள் இருந்து வந்ததுன்னு சொன்னாக்கா அது பாத்தீங்கன்னா இப்ப நிவர்த்தி ஆகும். பணப்புழக்கமும் பொன்பொருள் ஆடை ஆபரண சேர்க்கையும் நல்ல விதமாக கிடைக்கும் பெண்களுக்கு. அரசியல் துறையில இருக்கிறவர்களுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக இருக்கு. புதிதாக பதவிகள் தேடி வரும். புதிய பொறுப்புகள்லாம் வரும். எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் வெற்றிகரமாக அமையும். மக்கள் மத்தியில பேர் புகழ் செல்வாக்கு அந்தஸ்தானது உயரும். மாணவர்களுக்கு ஒரு சொல்லிக் கொள்ளக்கூடிய அளவுல இந்த குரு பயிற்சியானது இல்லை. படிப்புல ரொம்ப கவனம் செலுத்தி படிக்கணும். படிப்புக்காக உதவி எதிர்பார்க்கிறவர்களுக்கு தேவையான காலகட்டத்துக்கு உதவி கிடைக்கிறதுல தாமதமாக இருக்கும். அதுக்கு அடுத்தது கலைத்துறையினருக்கு பாத்தீங்கன்னா இது ஒரு பொன்னான காலம். எண்ணியவை யாரும் ஈடேறக்கூடிய ஒரு காலமாக கலைத்துறையினருக்கு அமைகிறது. பரிகாரம். தென்குடி திட்டை திருக்கோவில் இருக்கு இல்லையா, அங்க போய் குரு பகவானுக்கு அர்ச்சனை செய்து வழிபாடு பண்ணணும். கும்பராசி.
கும்பராசிக்கு குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா 2ஆம் ஆதி, அவரே லாபாதிபதி. அவர் வந்து 6ஆம் இடத்துல போய் உச்சம் பெறுறார். பொதுவாக 2ஆம் ஆதி உச்சம் பெறுவது சிறப்பு, லாபாதிபதி உச்சம் பெறுவதும் சிறப்பு. ஆனா அவர் ராசிக்கு 6ல போய் மறையறதுங்கிறது அந்த அளவுக்கு சுபிட்சமான பலன்களை தராது. இருந்தாலும் அவர் பார்க்கக்கூடியது 12ஆம் இடத்தை பார்க்கிறாரு. அதே போல 10ஆம் இடத்தையும் 12ஆம் இடத்தையும் 2ஆம் இடத்தையும் பார்க்கிறாரு. அதனால இந்த ஸ்தானங்கள்லாம் கொஞ்சம் வலுப்பெறும். 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால தொழில் நல்ல விதத்துல அமையும். தொழில்ல பதவி உயர்வு இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா கிடைக்கலாம். அதே போல வந்து 12ஆம் இடத்தை பார்க்கறதுனால நல்ல ஒரு சுப செலவுகள், விரயங்கள் சுப விரயங்களாக இருக்கும். வீடு கட்டுறது, திருமணம் குடும்பத்துல நடக்கிறது, இது மாதிரியான செலவுகள்லாம் வரும். இருந்தாலும் அவர் வந்து 6ஆம் இடத்துல இருக்கிறது சிலருக்கு உடல் ரீதியாக நோய் நொடி பிரச்சனையை கொடுக்கலாம். அதே போல வந்து மருத்துவ செலவுகள் வந்துகிட்டே இருக்கும். அது கொஞ்சம் கஷ்டம்தான் இந்த கும்பராசினருக்கு. ஆனாலும் சில நன்மைகளும் நிறைய இருக்கும். அதாவது வந்து பாத்தீங்கன்னா 75% நன்மை இருந்தா ஒரு 25% 30% வந்து தீமையும் இருக்கும். குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா நோய் நொடி பிரச்சனை, மருத்துவ செலவு இதுதான் வந்து கஷ்டமா இருக்குமே தவிர்த்து ரொம்ப பயப்படுற அளவுக்கு பெரியதாக ஒன்றும் பாதிப்பு இருக்காது. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சிலருக்கு ஜனன கால தசாபுத்திகள் நல்ல விதத்துல அமைஞ்சதுன்னு சொன்னாக்கா அவங்க வந்து இந்த பிறந்த இடத்த விட்டு இல்ல இப்ப இருக்கிற இடத்த விட்டு வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலம் இங்கெல்லாம் போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இது வந்து ஒரு நல்ல ஒரு காலகட்டமாக தான் இருக்குது. பெண்களுக்கு இது வந்து ஒரு அற்புதமான காலகட்டம். பொன்பொருள், ஆடை, ஆபரண சேர்க்கை இதெல்லாம் வந்து இருக்கும். ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா இந்த 6ஆம் இடத்துல அவர் வந்து மறைஞ்சிருக்கக்கூடிய காரணத்தினால வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், நோய் நொடி ப்ராப்ளங்கள் இதெல்லாம் வந்து வரலாம் பெண்களுக்கு. சரிங்களா? அதுக்கடுத்து மாணவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு காலகட்டம். மாணவர்கள் வந்து பாத்தீங்கன்னா கல்வி உதவி வேண்டுனாங்கன்னா அவங்களுக்கு கல்வி உதவியானது தக்க தருணத்துல கிடைக்கும். அதே போல கல்விக்காக வெளியூர், வெளிநாடு செல்லணும்னு நினைத்திருக்கிறவங்களுக்கு ஒரு வெளியூர், வெளிநாடு வாழ்க்கையானது கல்விக்காக போறதுக்கு கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு இது ஒரு கொஞ்சம் சுமாரான ஒரு காலகட்டம். ஏன்னா வந்து அவர் 6ஆம் இடத்துல போய் மறைஞ்சிருக்காரு. அதனால புதிதாக எதுவும் முயற்சிகள்லாம் வந்து புதிய முயற்சிகள் எதுவும் எடுக்கக்கூடாது. இப்ப அவங்க எப்படி எந்த துறையில பயணிச்சுட்டு இருக்காங்களோ அதே இதை அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு இருக்கணும். அடுத்த குரு பயிற்சி வரையிலும் புதுசாக எதுவும் வந்து நம்ம எந்த விதமான மாற்றங்களும் எதுவும் எடுக்க வேண்டாம். எல்லாத்துலயும் கொஞ்சம் வந்து நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது, கோபத்தை குறைச்சிக்கிறது நல்லது. கலைத்துறையினருக்கு இது ஒரு நல்ல காலகட்டமாக இருக்கு. ஏன்னா 10ஆம் இடத்துல அவருடைய பார்வை விழுகிற பொழுது எண்ணியவை எல்லாம் ஈடேறக்கூடிய ஒரு காலகட்டம். பதவி உயர்வுகள் கிடைக்கலாம். காரியங்கள் அனைத்தும் வெற்றிகரமாக முடியும். பரிகாரம் குருவித்துறை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திருக்கோவில், அங்க போய் பிரகஸ்பதிக்கு அர்ச்சனை செய்து வழிபாடு பண்ணணும். மீனராசி மீனராசிக்கு உண்மையிலே ஒரு பொன்னான காலகட்டமாக இது அமைகிறது. ராசிநாதனானவர் 5ஆம் இடத்துல திரிகோணஸ்தானத்துல உச்சம் பெற்று அது வந்து பாத்தீங்கன்னா அவரு வீட்டையே அவர் பார்க்கிறார், சொந்த வீட்டையே அவர் பார்க்கிறார். அதனால வந்து ரொம்ப அற்புதமான ஒரு காலகட்டம்னு நம்ம மீன ராசிக்கு சொல்லலாம். ஆனா இருந்தாலும் அங்க சனி பகவான் ஜென்மத்திலையும் இருக்கார், அதையும் நம்ம கருத்துல எடுத்துக்கணும். மீன ராசிக்கு ஜென்மத்துல சனி இருக்கார். ஆனாலும் குருவினுடைய பார்வை சனி பகவானினுடைய தாக்கத்தை கட்டுப்படுத்தும். சரிங்களா? அதனால வந்து இந்த குரு பயிற்சி என்னென்ன கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்றேன். நீண்ட நாட்களாக இருந்து வந்த நோய் நொடி பிரச்சனைகள், கடன் பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து நிவர்த்தியாகும். புதிதாக முயற்சிகள் எடுப்பார்கள். எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றிகரமாக இருக்கும். வீடு, வண்டி, வாகன யோகம் இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா கிடைக்கும். தந்தை வழி உறவுகள் மூலம் ஆதாய அனுகூலங்கள் கிடைக்கும். தந்தை வழியில சொத்துக்கள் இருந்தா அந்த சொத்து ஆனது இப்ப கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பொன்பொருள், ஆடை, ஆபரண சேர்க்கையானது உண்டாகும். அவர் வந்து 5ஆம் இடத்துல உச்சம் பெற்றிருக்கக்கூடிய காரணத்தினால சிலருக்கு குழந்தைகள் வழியில மன வருத்தங்கள், மன சங்கடங்கள் வரலாம். என்னன்னா இப்போ குழந்தைகளால நமக்கு வந்து மருத்துவ செலவு வரலாம். இல்ல விளையாட்டா ஏதாவது ஒண்ணு செய்ய போய் அது வந்து நம்ம 2 பேருக்குள்ள மனஸ்தாபங்கள் வர மாதிரி இப்ப குழந்தைகளால வீண் விரைய செலவுகளோ அல்லது வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு மனக்கவலையோ வரலாம். அது ஏற்படும். அவசியம் வந்து பாத்தீங்கன்னா மிக கண்டிப்பா சொல்லணும்னா மருத்துவ செலவு குழந்தைகளுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அரசியல்வாதிகளுக்கு இது ஒரு நல்ல காலகட்டம். ஏன்னா வந்து புதிய பதவிகள், புதிய பொறுப்புகள் இதெல்லாம் வந்து கிடைக்கும். ஜென்மத்தை அவர் பார்க்கறதுனால மக்கள் மத்தியில அதீதமான அன்பு, ஆதரவு இதெல்லாம் வந்து கிடைக்கும். ஆனாலும் ஜென்மத்துல சனி இருக்கார், கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. மாணவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு காலகட்டம். படிப்பு வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் நம்ம கவனம் செலுத்தி படிக்கணும்.
வெளிநாடு போகக்கூடிய, வெளியூர் போகக்கூடிய வாய்ப்புகளை தேடி காத்திருக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு நல்ல விதமாக இருக்கும். பெண்களுக்கு அதி அற்புதமான காலகட்டம். பொன்பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும். புதிதாக எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றிகரமாக அமையும். கலைத்துறையினருக்கு ஒரு பொன்னான காலகட்டம். தொட்டதெல்லாம் துலங்கக்கூடிய வகையில எடுத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றிகரமாக முடியக்கூடிய வகையில இருக்கும். பரிகாரம் திருச்செந்தூர் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்யும். இப்போ வந்து நம்ம 12 ராசிகளுக்குமே வந்து மொத்தமா வந்து இந்த குரு பயிற்சி பலன்கள் நம்ம பார்த்து முடிச்சிருக்கோம். ஆனாலும் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இந்த குரு பயிற்சியினுடைய பலன்கள் எல்லாமே வந்து அவரவரினுடைய சொந்த ஜாதகத்தை பொறுத்து மாறி மாறி வரும். சரிங்களா? ஒருத்தருக்கு ஒரு ஜனன ஜாதகம் இருக்கு. அந்த ஜாதகத்துல என்ன தசை நடக்குதோ, என்ன புத்தி நடக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் வேலை செய்யும். இப்ப நம்ம சொல்லியிருக்க பலன் வந்து பொதுவான பலன்கள். இது வந்து எல்லாருக்கும் 100% வேலை செய்யுமானா செய்யாது. அவரவர் ஜாதகத்துல என்ன தசை நடக்குதோ, என்ன புத்தி நடக்குதோ அதுபடிதான் வேலை செய்யும். இன்னும் ஒண்ணு சொல்றேன் கேட்டுங்க. குரு பயிற்சி ஆகட்டும், சனி பயிற்சி ஆகட்டும், எந்த கிரகத்தினுடைய பயிற்சிகள் ஆகட்டும், ஜாதகத்துல வந்து எப்பேற்பட்ட தோஷங்கள் இருக்கட்டும், அது நாகதோஷமா இருக்கட்டும், ராகுகேது தோஷம், செவ்வாய் தோஷம், எப்பேற்பட்ட தோஷங்களாக இருந்தாலும் ஒரு மனிதனை காப்பாத்தி விடுறது 2 மட்டும்தான். பாக்கி எல்லாம் வந்து எப்படி என்னங்கிறது தெரியாது. அதாவது சொல்லுவாங்க இல்லையா, தாய் தந்தை மட்டும் நமக்கு வந்து எப்படியும் நம்ம குழந்தை வந்து வீணா போகணும்னு நினைக்கவே மாட்டாங்க. எப்படி எந்த அப்பாவும் எந்த அம்மாவும் தனக்கு பிறந்த குழந்தை வந்து வீணா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்களா? நினைக்க மாட்டாங்க. அது போல 2 பேரும் எல்லாரையும் காப்பாத்தி விடுறது. யாருன்னு பாத்தீங்கன்னா, முதல்ல வந்து நம்ம குடும்பத்தினுடைய முன்னோர்கள், அதாவது பித்ருக்கள். அவர்களினுடைய ஆசி இருந்தது அப்படின்னு சொன்னாக்கா, நமக்கு எப்பேற்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் அதுல வந்து நம்ம எப்படியாவது மீண்டு வந்துருவோம். அதற்கு அடுத்தது குலதெய்வம். இது 2யும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் இந்த வழிபாடை நம்ம வந்து விட்டுறக்கூடாது. ஒண்ணு, பித்ருக்களுக்கு நம்ம என்ன வழிபாடு பண்றதுன்னா, வருஷம் அந்த திதின்னு சொல்லக்கூடிய அந்த சிராத்தத்தை கரெக்டா கொடுக்கணும். அப்படி அது கொடுக்க முடியாதவர்கள், இல்ல அந்த திதி தெரியலங்கிறவர்கள், ஆடி அமாவாசை, புரட்டாசி மாலையபட்ச அமாவாசை, தை அமாவாசை, மாசி மகம் இது போன்ற புனித நாட்கள்ல அந்த திரியை கொடுத்து இந்த இதை வந்து தோஷத்தை நிவர்த்தி பண்ணிக்கலாம். இதை கண்டிப்பா செஞ்சாலே நம்ம குடும்பத்துல பெரிய அளவுக்கு கஷ்டம் வராது. 2வது குலதெய்வம். குலதெய்வ வழிபாடு நித்தியப்படியே பண்ணணும். குலதெய்வம் ஆனா நம்ம ஒரு இடத்துல இருப்போம், அது ஒரு 200-300 கிலோமீட்டர் தள்ளி இருக்கும். அதனால அவ்வளவு தூரம் குலதெய்வம் போக முடியுமான்னா முடியாது. ஆகையினால வந்து என்னன்னா, வருடத்துல ஒரு முறையாவது, இல்ல வருஷத்துல 2 முறை, இல்ல மாசத்துல ஒரு முறை, அவரவருடைய சௌரியத்துக்கு தகுந்த போலாம். ஆனா கண்டிப்பாக வருஷத்துல ஒரு முறையாவது போகவே ஆகணும். ஆண் தெய்வமாக இருந்தால் அமாவாசையிலையும், பெண் தெய்வமாக இருந்தால் பௌர்ணமியிலையும் போறது ரொம்ப விசேஷத்தை கொடுக்கும். சரிங்களா? இந்த குலதெய்வ வழிபாடும் பித்ருக்களினுடைய ஆசையும் சரிவர ஒருத்தருக்கு கிடைச்சதுன்னு சொன்னாக்கா, எப்பேற்பட்ட கிரக பயிற்சிகள் ஆகட்டும், ஜாதகத்துல எப்பேற்பட்ட சங்கடங்கள், எத்தனை தோஷங்கள் இருக்கட்டும், ஜாதகர் எப்படியாவது ஒரு பிரச்சனையிலேருந்து மீண்டு எதிர்நீச்சல் அடிச்சு தன்னுடைய வாழ்க்கையில காரியங்களை வெற்றிகரமா ஜெயமாக்கி முடிச்சிடுவார். அதனால அவசியம் வந்து எல்லாரும் வந்து பித்ருக்கள் வழிபாடும் குலதெய்வம் வழிபாடும் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். சரி. 26ஆம் தேதி குரு பெயர்ச்சி அன்னைக்கு வந்து திரும்ப வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா, ஒண்ணு 25ஆம் தேதியோ இல்ல 26ஆம் தேதியோ நம்ம வந்து, அதாவது திங்கட்கிழமை அல்லது செவ்வாய்க்கிழமை நம்ம முழுமையாக 12 ராசிகளுக்கும் குரு பெயர்ச்சி பலன்களை பார்க்கலாம். திருச்சிற்றம்பலம்.